ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் த சிங்கிங் லெசன் ரிட்டன் பை கேத்லின் மேன்ஸ்ஃபீல்ட் மர்ரி. சிங்கிங் லெசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாடல் வகுப்பு அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சிங்கிங் கிளாஸஸ் மாறுது அப்படிங்கிறத இந்த லெசன் பூரா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. Now read the story The Singing Lesson, in which the attitude of an aggrieved music teacher undergoes a drastic change in keeping with her moods. இதில் அக்ரீவ்ட் அப்படின்னா, இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்க நமக்கு மனசு கஷ்டப்பட்ட மாதிரி பேசிட்டா நம்ம ஒரு மாதிரி குழப்பத்துலேயும் ஒரு சோகத்துலேயும் கோவத்துலேயும் இருப்போம்ல, அதுதான் அக்ரீவ்டு. ஸோ இதில் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி மாறுது, சடனாக எப்படி மாறுது, அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. வித் despair, cold sharp despair buried deep in her heart like a wicked knife, Mrs. Meadows in cap and gown and carrying a little baton trod the cold corridors that led to the music hall. இதில் despair அப்படின்னா நம்பிக்கையற்ற. ஸோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நம்பிக்கை இல்லாமல், கோல்டு அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் இருப்போம்ல, அதுதான் கோல்ட் அண்ட் ஷார்ப் டெஸ்பேர் அப்படின்னா அவங்க அவ்வளோ ஒரு சோகத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. பரீட் டீப் இன் ஹர் ஹார்ட் லைக் அ விக்கெட் நைஃப், அதாவது அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம், அது ஷார்ப்பாக குத்துற விஷயம் என்னமோ ஒன்று அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. மிஸ் மெடோஸ் இன் கேப் அண்ட் கவுன், இவங்க பேர் என்ன, அந்த மிஸ் பேர் என்ன, மெடோஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு கேப் போட்டிருக்காங்க, கவுன் போட்டிருக்காங்க. அவங்க கையில் என்ன இருக்குன்னா பேட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சிறிய கோல், மியூசிக் இந்த செய்வாங்கள்ல, கையை வச்சு இப்படி ஆட்டிகிட்டே இருப்பாங்கள்ல, அதை வச்சிட்ருக்குறாங்க. ட்ரான் அப்படின்னா நடந்து போகிறது. எங்கன்னா கோல்டு காரிடர் இருக்குல்ல, ஸ்கூல் பில்டிங்கோட காரிடர்லேருந்து மியூசிக் ஹாலுக்கு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. கேர்ள்ஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ் ரோசி ஃப்ரம் த ஏர் and bubbling over with that gleeful excitement that comes from running to school on a fine autumn morning. Hurried, skip fluttered by. From the hollow classrooms came a quick drumming of voices. A bell rang. A voice like a bird cried, "Mariel." ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ், அதாவது எல்லா ஏஜஸையும் சேர்ந்து குழந்தைங்க இருக்காங்க. இதில் ரோசி ஃப்ரம் த ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடய சந்தோஷத்தோடு இருக்கிறவங்க. பப்ளிங் ஓவர் அப்படின்னா எல்லாருமே அவங்க சுற்றி இருக்கிறாங்க. க்ளீஃபுல் எக்ஸைட்மெண்ட், க்ளீஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா களிப்புடன். ஸோ எல்லாருமே எக்ஸைட்டாக இருக்கிறாங்க. எதுக்காகனா ரன்னிங் டு ஸ்கூல் ஆன் அ ஃபைன் ஆட்டம் மார்னிங், அது ஆட்டம் சீசன். அந்த டைமில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துருக்குறாங்க. ஹரீட் அண்ட் ஸ்கிப்ட் அண்ட் ஃப்ளட்டர்ட் பை, அதாவது ஸ்கூலுக்கு போகிறப்ப எப்படி இருக்கும், வேகமாக போவாங்க, சில பேர் கட் அடிச்சிருவாங்க, சில பேர் படபடப்பாக வருவாங்க, அந்த மாதிரி. ஃப்ரம் த ஹாலோ கிளாஸ் ரூம் கேம் அ குவிக் ட்ரம்மிங் ஆஃப் வாய்ஸ். ஸோ இப்போ அவங்க நடந்து போயிட்டுருக்காங்களா, இப்போ நடந்து போயிட்டுருக்கப்போ இந்த சவுண்ட்லாம் அவங்களுக்கு கேட்குது. அங்கே ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அங்கே எங்கே நிறைய வாய்ஸ் கேட்குது. அதாவது ட்ரம்மிங் ஆஃப் வாய்ஸ்னால் நம்ம கிளாஸ் ரூமை கடந்து போனால் நம்ம கச்ச கச்ச கச்சன்னு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் பெல் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு பேர்டு மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அது என்ன சொல்லுதுன்னா மரியல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி கேட்குது. அண்ட் தென் தேர் கேம் ஃப்ரம் த ஸ்டேர் கேஸ் ட்ரெமண்டஸ் knocking. Someone had dropped her dumbbells. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸ்டார் கேஸில் ஒருத்தவங்க எப்படின்னா அந்த டக் டக், இப்போ நம்ம ஷூ போட்டு நடந்து வருவோம்ல, டடக் 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 டடக்குன்னு சவுண்டு கேட்கும்ல, இப்போ ஹீல்ஸ் ஷூலாம் போட்டு அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க நடந்து வராங்க. அது எப்படின்னா ஏதோ ஒரு டம்பிள்ஸை ஊட்டி விட்ட மாதிரி இருக்குமா, நம்ம டம்பிள்ஸ் இருக்கும்ல, ஒர்க் அவுட் பண்ணுற டம்பிள்ஸ், அதை ஊட்டி விட்ட மாதிரி இருக்குது. த சயின்ஸ் மிஸ்டர்ஸ் ஸ்டாப்ட் மிஸ் மெடோஸ். ஸோ இப்போ யார் அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னா சயின்ஸ் மிஸ் தான் கூப்பிட்றாங்க. "Good morning," she cried in her sweet, affected drawl. "Isn't it cold? It might be winter." ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரால் அப்படின்னா அவங்க இழுத்துக்கிட்டே பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போது நம்ம சில பேர் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, சயின்ஸ் டீச்சர் குட் மார்னிங்னு சொல்கிறாங்க. ரொம்ப குளிராக இருக்குது, ட்ரால் அப்படின்னா இழுத்துக்கிட்டே பேசுகிறது. ஸோ ரொம்ப குளிராக இருக்குதுல்ல, இது வின்டர் மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. Miss Meadows, hugging the knife, stared
in hatred at the science mistress. ஸோ ஹக்கிங் த நைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேபி அந்த டூலில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மியூசிக் டூலில் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரை பார்க்குறாங்கன்னா சயின்ஸ் மிஸ்ட்ரஸை ஒரு மாதிரி வெறுப்பாகவே பார்க்குறாங்க. எவ்ரிதிங் அபவுட் ஹர் வாஸ் ஸ்வீட், பேல் லைக் ஹனி. You would not have been surprised to see a bee caught in the tangles of that yellow hair. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது சயின்ஸ் மிஸ்டர்ஸை பற்றி விவரிக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, பேல்னா ஒரு மாதிரி வெளிரி போன மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க காம்ப்ளெக்ஷன் அப்படி இருக்கும். அவங்க எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாமே ஹனி மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். ஈவன் வந்துட்டு நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. என்னென்னா அவங்க முடியில் இருக்குல்ல, அவங்க முடி வந்துட்டு டேங்கிள்டு எல்லோ ஹேர்னு சொல்கிறாங்க. டேங்கிள்னால் பின்னி போட்டிருக்கிறத சொல்லலாம், இல்லை சிக்கு இருக்கிறத சொல்லலாம். எல்லோ ஹேர்னால் நம்ம பிளாண்டே ஹேர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஹேர் இருக்கும்ல, அதில் வந்துட்டு ஈவன் தேனி கூட இருக்கலாம், தேனி கூட இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க முடியில் வந்துட்டு தேனி கூட கூடு கட்டியிருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு ஸ்வீட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ரேதர் ஷார்ப் சேட் மிஸ்ஸஸ் மெடோ கிரிம்லி. கிரிம்லினா கடுமையாக, உடனே ஆமாம் ரொம்ப பனியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரேதர் ஷார்ப் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரி பனி விழுகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு பனி இருக்குது அப்படிங்கிறாங்க. த அதர் ஸ்மைல்டு ஹர் சுகரி ஸ்மைல். இதை கேட்டுட்டு சயின்ஸ் மிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. எப்போயுமே ஒரு மாதிரி ஜோவியலாக சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. யூ லுக் ஃப்ரோசன் said she, her blue eyes open wide. There came a mocking light in them. Had she noticed anything? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, மிஸ் மெடோஸ் கிட்டக்க சயின்ஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இப்படி உறைஞ்சி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை ப்ளூ கலரில் இருக்க கண்ணை விரித்து கேட்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் உறைஞ்சி போயிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அது அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒரு மாதிரி கேலி பண்ணுற மாதிரி தெரியுது. யாருக்குன்னா மிஸ்ஸஸ் மெடோவுக்கு கேலி பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க ஒரு மாதிரி சோகத்திலே இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம சோகமாக இருக்கிற ரீசன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் மெடோஸ் நினைக்கிறாங்க. Oh, not quite as bad as that, said Mrs. Meadow, and she gave the science mistress in exchange of her smile and a quick grimace and passed on. Grimace-na முகசுளிப்பு. அதாவது நம்ம அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மெடோ சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, not quite as bad as that. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் கவலையெல்லாம் இல்லை, மோசமாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சயின்ஸ் மிஸ் என்ன பண்ணுறாங்க, சயின்ஸ் மிஸ்ஸை பார்த்து இவங்களை சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சுழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள விட்டு நடந்து போயிடுறாங்க. Forms 4 and 5 and 6 were assembled in the music hall. இல்லை ஃபோரம்ஸ் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 4, 5, 6 எல்லாருமே எங்கே இருக்கிறாங்கன்னா மியூசிக் ஹாலில் இருக்கிறாங்க. The noises was deafening. ஸோ ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இல்லாதப்போ கிளாஸ்க்குள்ளே போகிறப்போ காது செவிலில் கிளியிற அளவுக்கு அவங்க குழந்தைங்க வந்துட்டு கத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குதான். டெஃபனிங்னா காது செவிடாகிற அளவுக்கு அவங்க சவுண்டு இருக்குது. On the platform by the piano stood Mary Beasley, Mrs. Meadows' favorite, who played accompaniments துணை கருவி. ஸோ அங்கே யார் இருக்காங்கன்னா, அந்த பியானோ பிளாட்ஃபார்மில் யார் இருக்காங்கன்னா, மேரி பேஸ்லின்னு ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அவள் யாரோட ஃபேவரட்னா மிஸ்ஸஸ் மெடோஸோட ஃபேவரட். அவள் என்ன பண்ணுறான்னா துணைக்கருவி வாசிப்பா. She was turning the music stool. When she saw Miss Meadows, she gave a loud warning, "Shh, girls." ஸோ என்ன ஆகுதுன்னா, அவன் மியூசிக் ஸ்டூலில் வந்துட்டு டேர்ன் பண்ணிகிட்ருக்கா. திரும்பி பார்க்குறப்ப யார் வராங்கன்னா, மிஸ் மெடோ வராங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, அங்கே இருக்கிற பசங்கள்கிட்டலாம் அமைதியாக இருங்க பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறா. ஃபேவரட் டீச்சரை பார்த்துட்டால, ஸோ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. And Mrs. Meadow, her hands thrust in her sleeves, the baton under her arms, strode down the center aisle. ஸோ தர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புதைந்து இருக்கிறது. ஸோ அவங்க ஸ்லீவ்ஸ் கடியில் கையை வச்சுக்கிறாங்க. அவங்க கை கீழே என்ன இருக்குதுன்னா, அதாவது கையில் மடக்கி நம்ம ஒரு புக் ஏதாவது வச்சுருப்போம்ல, ஒரு சைட் கையை மடக்கி கடியில் புக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட அந்த குச்சியை வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே ஸ்ட்ரோட் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்து போகிறது. ஒரு மாதிரி டக்குன்னு நடந்து போவாங்களே, அது மாதிரி நடந்து போயிட்டு அவங்க அயலில் நிற்கிறாங்க. அயல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிளாட்ஃபார்முக்கு மத்தியில் அவங்க நிற்கிறாங்க. Mounted the steps, turned sharply, seized the brass music stand. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டெப்ஸில் ஏறுறாங்க, டக்குன்னு அப்படி திரும்புகிறாங்க. சீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கைப்பற்றுறது. ஸோ பிராஸ் மியூசிக்குரிய ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை அவங்க எடுக்கிறாங்க.
planted it in front of her. அதை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க. And gave 2 sharp taps with her baton for silence. ஸோ அவங்க கையில் அந்த குச்சி வச்சுருக்காங்கல்ல, அப்போ நம்ம டீச்சர்ஸ் வந்து டக் டக் டக்குன்னு நம்ம ஸ்கேல் வச்சு தட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஷார்ப் டேப்ஸ் அடிக்கிறாங்க. அதாவது டக்குன்னு 2 தடவை தட்டுறாங்க. ஏன்னா அங்கே பசங்கள்லாம் சைலண்ட் ஆகணுன்றதுக்காக. Silence please immediately. And looking at nobody, her glance swept over the sea of colored flannel blouses with bobbing pink face and hands, wearing butter hair bows and music books outspread. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே பார்க்கல. அவங்களோட கண் எதுக்கு போகுதுன்னா, அவங்களோட her glance swept over the sea of colored flannel blouses. அதாவது ஹேர் கிளான்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு கலர்டு ஃப்ளானல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாதிரி கம்பளி துணின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. வித் பாபிங் பிங்க் ஃபேஸஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். பாபிங்னா வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவங்க ஃபேஸும் அவங்க ஹேண்டும் அப்படி இருக்குது. குவரிங் பட்டர்ஃப்ளை ஹேர் பவுஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பட்டர்ஃப்ளை ஹேர் பவுஸ் அணிஞ்சிருக்கிறாங்க. அண்ட் மியூசிக் புக் அவுட் ஸ்ப்ரெட். அவங்க மியூசிக் புக்கை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஷீ நியூ பெர்ஃபெக்ட்லி வெல் வாட் தே ஆர் திங்கிங். மெடி இஸ் இன் அ வேக்ஸ். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மெழுகு சில மாதிரி இருக்கிறாங்க இவங்க. அதாவது வேக்ஸ்னால் அசையாமல் அப்படியே உட்காந்துருக்குறாங்க, ஒரு இறுக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க நினைப்பாங்க, பிள்ளைங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. Well, let them think it. Her eyelids squared. She tossed her head and defying them. ஸோ மறுபடியும் அவங்க என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஐலிட்ஸ் ஸ்குவர்டுனா நடுங்குது. டாஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி திருப்புறது. டிஃபைங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எதிர்ப்பு காட்டுறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை பற்றிலாம் பெருசாக கேர் எடுத்துக்கல, அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. What could the thoughts of those creatures matter to someone who stood there bleeding to death, pierced to heart by such a letter? ஸோ இந்த குழந்தைங்க, தோஸ் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்க அவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது இவங்களுக்கு முக்கியமே கிடையாது. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் எப்படின்னா, இப்போ ப்ளீடிங் டு டெத், அதாவது கை வெட்டி சாகிற நிலமையில, நம்ம யாராவது கத்தியில் குத்திட்டாங்க, நம்ம சாக போகிற நிலமையில மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம யோசிப்போமா? இல்லை. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. பியர்ஸ் டு ஹார்ட் அப்படின்னா அவங்க நெஞ்சுக்குள்ளே என்னமோ ஒன்று குத்திக்கிட்டே இருக்குது. எதுனா அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டரை படிச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து தான் அவங்களோட கேரக்டர் பிஹேவியர்ஸ் எல்லாமே மாறி இருக்குது. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கோ அதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்குது. I feel more and more strongly that our marriage would be a mistake. Not that I do not love you. I love you so much as it is possible for me to love my woman. But truth to tell, I have come to the conclusion that I am not a marrying man. And the idea of settling down fills me with nothing but, and the word disgust was scratched out lightly and regret written over the top. ஸோ இப்போ அவங்க என்ன லெட்டர் வாசித்தாங்க அப்படிங்கிறது அவங்க ஞாபகத்துக்கு வருது, மெமரிக்கு வருது. என்ன லெட்டர் அவங்க வாசித்தாங்க, அந்த லெட்டர் என்ன படித்தாங்க, அதுக்கப்புறம் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசனே. ஸோ இப்போ அவங்க என்ன லெட்டர் படிச்சிருக்கிறாங்க, அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஐ ஃபீல் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்லி தட் ஆர் மேரேஜ் வுட் பி அ மிஸ்டேக். ஸோ அவர் அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னா, இவங்களோட ஃபியான்ஸே, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது ஒரு பெரிய மிஸ்டேக், தப்பு மாதிரி ஆகிடும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் வந்துட்டு, எனக்கு ஒன்று பிடிக்காமலாம் கிடையாது. நாட் தட் ஐ டு நாட் லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணாமலாம் இல்லை. ஆனால் ஒரு பொண்ணை வந்துட்டு, அதாவது எந்த பொண்ணையும் வந்துட்டு நான் எப்படி லவ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் உன்னையும் நான் லவ் பண்ணேன். ஐ லவ் யூ ஆஸ் மச் அஸ் இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ. அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் என்ன பண்ணேன், அதிகமாக நேசித்தேன். டு லவ் எனி உமன், எல்லா பொண்ணுங்களையும் விட நான் உன்னை அதிகமாக நேசித்தேன். அதாவது மற்ற பொண்ணுங்களை விட லைஃப்லேயே வந்துட்டு உன்னை தான் நான் அதிகமாக நேசிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பட் ட்ரூத் டு டெல், ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் என்ன முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆள் இல்லை. அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டு
அதெல்லாம் வந்துட்டு எனக்கு எப்படி தெரியுதுன்னா ரொம்ப அருவருப்பாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டிஸ்கஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வேறு என்ன எழுதியிருக்காருன்னா ரெக்ரெட் அப்படிங்கிறதையும் அவர் இந்த லெட்டரோட டாப்பில் எழுதியிருக்கிறார். ரெக்ரெட்னா ஒரு விஷயத்தை ஏன்டா செஞ்சோன்னு வருத்தப்படுறது தான் ரெக்ரெட். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, நம்மளோட கல்யாணத்தை பிரேக் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதியிருக்கிறாரு அவங்களோட ஃபியான்ஸ். அதை படிச்சுட்டு தான் அவங்க இப்படி இருக்கிறாங்க. பேசில் மிஸ் மெடோஸ் stalked over the piano, and Mary Beasley, who was waiting for this moment, bent forward. Her curls fell over her cheeks while she breathed, "Good morning, Miss Meadows," and she mentioned towards rather than handed to her mistress a beautiful yellow chrysanthemum. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டு பியானோ கிட்டக்க போகிறாங்க. அப்போ அவங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இருக்காங்களா மேரி பீஸ்லி, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. குனிகிறப்ப என்ன பண்ணுன்னா அவளோட கேர்லி ஹேர் இருக்குல்ல, அது அவளோட சீக்ஸில் விழுகுது. அவன் மூச்சு விடுறான். அந்த பொண்ணை அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா குட் மார்னிங் மிஸ் மெடோஸ்ன்னு சொல்லிட்டு அவள் கையில் வச்சுருந்த ஃப்ளார்ஸ், அந்த எல்லோ கலர் ஃப்ளார்ஸை கொடுக்குது. இந்த கிறிசாந்தமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வகை ஆஃப் ஃப்ளார்ஸ். அது வந்துட்டு நிறைய கலரில் கிடைக்கும், பிங்க் இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பொண்ணு எல்லோ கலர் ஃப்ளாரை கொடுக்குது. This little ritual of the flower had been gone through the for ages and ages, quite a term and off. ஸோ இந்த பொண்ணு இந்த மாதிரி இவங்களுக்கு ஃப்ளார் கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப நாளாக நடந்துகிட்டே தான் இருக்குது. It was much part of the lesson as opening the piano, but this morning instead of tucking it into her belt while she leant over Mary and said, "Thank you, Mary. How very nice." Turn to page 22. ஸோ இப்போ எப்பயுமே என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு எப்பயுமே இவங்களுக்கு ஃப்ளார் கொடுக்கும். இது வந்துட்டு எப்படின்னா அந்த பொண்ணு இந்த ஃப்ளார் கொடுக்குறதுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த லெசன்னே சொல்கிறாங்க. ஆக்சுவலி டெய்லி அந்த பொண்ணு அதை பண்ணுது. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் த லெசன். அவங்க எப்போல்லாம் பியானோ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போலாம் அந்த பொண்ணு கொடுக்குது, டெய்லி கொடுக்குது. எப்போயுமே எல்லா மார்னிங்லையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துட்டு அவங்களோட பெல்ட்டில் அதை சொருகிக்கிட்டு மேரிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா தேங்க்யூ மேரி, நீ ரொம்ப நைஸான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹவு வெரி நைஸ்னா நீ ரொம்ப நைஸாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ரொம்ப நல்லா நடந்துக்கிற, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அப்புறம் டர்ன் பேஜ் 32ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரெகுலராக வந்துட்டு அவங்க பண்ணுறது. இதுதான் வாட் வாஸ் மேரிஸ் ஹாரர் வென் மிஸ் மெடோஸ் டோட்டலி இக்னோர் த chrysanthemum, made no reply to her greetings, but said a voice of ice, page 14 please, and mark the ஆசன்ஸ் வெல். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேரிஸ் ஹாரர் அப்படின்னா இப்போ மேரிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, மிஸ் மேடோஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பூவை இக்னோர் பண்ணிவிட்டு எந்த ரிப்ளையும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருக்குது. ஐஸ்னால் மாதிரி ஷார்ப்பாக அவங்க வாய்ஸில் பேஜ் 14 ப்ளீஸ் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. இக்னோர் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுக்கு இருக்குது. Staggering moment, Mary blushed until the tears stood in her eyes. But Miss Meadows was gone back to the music stand. Her voice rang through the music hall. ஸ்டாகரிங் மூமெண்ட்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ கத்தியில் குத்துற மாதிரி அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணனாலும் சரி, அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லைன்னா ஒரு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேரி பிளஷ்டுனா அந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் சவந்து போகுது. அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த வருத்தத்தில் கண்ணெல்லாம் சவந்து போய் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவளோட கண்ணெல்லாம் அப்படி நிரம்பி நிற்கிது தண்ணி. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, மியூசிக் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவங்களோட வாய்ஸ் என்ன ஆகுதுன்னா பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாய்ஸ் வந்துட்டு அந்த மியூசிக் ஹால்ஃபெலாம் கேட்குது. பேஜ் 14, we will begin with page 14. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இன்றைக்கி பேஜ் 14 எடுங்க, நம்ம அதில் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. லேமண்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புலம்புறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஜ் 14 என்ன இருக்குன்னா லேமண்ட் இருக்குது, அதுதான் நீங்கள் பாட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. Now girls, you ought to know it by this time. We shall take it all together, not in parts, all together and without expression.
Sing it through quite simply, beating time with the left hand. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாட போகிறோம், நீங்கள் எல்லாம் தனித்தனியாக பாட போகிறதில்ல, எல்லாருமே சேர்ந்து தான் பாட்டாக பாட போகிறதில்ல, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பாட போகிறோம். ஆனால் எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் சும்மா பாட்டு மட்டும் பாடினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. Sing it though quite simply, சிம்பிளாக பாடுங்க. பீட்டிங் டைம் வித் த லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணிக்கிட்டே பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கைண்ட் ஆஃப் மியூசிக் லேர்னிங் மெத்தட் போல். She raised the baton. She tapped the music stand twice. இப்போ மறுபடியும் அவங்க அந்த குச்சி எடுத்து டேப் பண்ணுறாங்க அந்த ஸ்டாண்டில். Down came Mary on the opening chord. Down came all those left hands, beating the air, and in the chimed those young mournful voices. Fast are too fast fade the roses of pleasure. Soon autumn yields unto winter drear fleetly. A fleetly music gay measure passes away from the listening ears. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்க பாட ஆரம்பிக்கிறது. அதாவது டவுன் கேம் ஆல் தோஸ் லெஃப்ட் ஹேண்ட், அந்த லெஃப்ட் ஹேண்ட் எல்லாத்தையும் கீழே இறக்கி அந்த குழந்தைங்க பாடுதுங்க. அந்த கம்போசிஷன் அப்படி இருக்குது. எல்லாமே மியூசிக்லாம் அதில் மியூசிக்கோடு சேர்ந்து அதுங்க பாடுதுங்க, அதாவது காற்றோடு சேர்ந்து அதுங்க பாடுதுங்க அந்த குழந்தைங்க. அது எப்படின்னா மோன்ஃபுல் வாய்ஸ்னால் சோகமாக இருக்கிற வாய்ஸில் அந்த பிள்ளைங்க பாடுதுங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னா அந்த லிரிக்ஸ் ஃபாஸ்ட் டூ ஃபாஸ்ட் ஃபேட் த ரோசஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க பாடுதுங்க. இதெல்லாம் வந்துட்டு மியூசிக்கோட லிரிக்ஸ். Soon autumn yields unto winter drear fleetly. A fleetly music gay measure passes away from the listening ear. இது வந்துட்டு அந்த பிள்ளைங்க பாடிட்டு இருக்குதுங்க. Good heavens, what could be more tragic than the lament? Every note was shy, sharp, a groan of awful mournfulness. Miss Meadows lifted her arms in the white gown and began conducting with both hands. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குட் ஹெவன்ஸ்னால் கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. ஏன்னா லேமெண்ட் அப்படிங்கிறது புலம்புறதுங்கிறது ரொம்ப ட்ராஜடிக்கு தான், அதாவது கஷ்டமான சூழ்நிலை தான் அந்த மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஷை அப்படின்னா பெருமூச்சு, சாப்னா அழுகை, க்ரோன்னா கத்துதல். ஸோ இதெல்லாமே வந்துட்டு எதில் வரும்னா ஒரு விஷயம் கவலையாக இருக்கிறப்போ அந்த இது வரும். ஸோ இந்த பாட்டு அதுக்கு இவங்க சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கையை தூக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு இந்த கம்போசிஷன் பண்ணுவாங்களா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்படி கையை ஆட்டுவாங்க, இந்த குச்சியை வச்சு இப்படி ஆட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. I feel more and more strongly that our marriage would be a mistake. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, மியூசிக் கையில் கம்போசிஷன் போயிட்டு இருக்கு, அந்த லெட்டர் என்ன ஆகுது அவங்க மைண்டு பின்னாடியே ஓடிட்டுருக்கு. ஸோ இவங்க கையை ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஐ ஃபீல் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்லி தட் அவர் மேரேஜ் வுட் பி எ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது அவங்க மண்டையில் ஓடுது. அந்த வாய்ஸஸ் கிரைட் ஃப்ளீட்லி. அங்கே பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, அந்த மைண்டுக்குள்ளே இவங்களுக்கு அது ஓடுது, இவங்க கையை அசிச்சிட்டு இருக்காங்க, குழந்தைங்க பாடிட்டே இருக்குதுங்க. We could have possessed him to write such a, what could have possessed him to write such a letter? ஸோ இந்த ஆளுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு, அதாவது பொசஸ்டுனா பேய் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பொசஷன் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு, இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, நம்ம மைண்டுக்குள்ளே ஓடுது. வாட் குட் ஹாவ் லெட் அப் டு இட்? ஸோ அந்த லெட்டர் எழுதுறதுக்கு என்ன காரணமா, எதுக்கு எந்த சூழ்நிலையே அவர் இந்த லெட்டர் எழுத வச்சுச்சு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இட் கேம் அவுட் ஆஃப் நத்திங். ஸோ இந்த லெட்டர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ எப்படின்னு தெரியாமல், அதாவது நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் லாஸ்ட் லெட்டர் ஹேட் பீன் ஆல் அபவுட் அ ஃபியூம்ட் ஓக் புக் கேஸ் ஹி ஹேட் பாட் ஃபார் ஆர் புக்ஸ். ஸோ கடைசி லெட்டரில் இவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு புக் கேஸ் வாங்கியிருக்காரு. புக் கேஸ்னால் புக்கை அடுக்கி வைக்கிறதுக்கு. எதுக்காகனா அது எதில் செஞ்சுருக்காங்கன்னா ஓக்கில், ஃபியூம்டு ஓக்னால் நெருப்பால் வாட்டப்பட்ட, ஃபியூம்னா புகையான செய்யப்பட்ட அந்த ஓக் மரத்துலேருந்து ஒரு புக் கேஸ் வாங்கியிருக்கிறாரு அவங்க புக்ஸுக்காக. லாஸ்ட் டைம் வந்துட்டு அவர் லெட்டர் எழுதுகிறப்போ இந்த மாதிரி நான் புக் கேஸ் வாங்கியிருக்கேன்னு எழுதியிருக்கிறாரு. ஆனால் இந்த டைம் வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ அது அவங்களுக்கு புரியலை. அண்ட் நேட்ரி லிட்டில் ஹால் ஸ்டாண்ட் ஹி ஹேட் பீன். ஸோ ஹால் ஸ்டாண்டை பற்றியும் எழுதியிருக்கிறாரு, அவர் பார்த்த ஹால் ஸ்டாண்டை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறாரு. ஹி ஹேட் சீன் அ வெரி நீட் அஃபேர் வித் அ carved owl on bracket holding 3 hat brushes in its glass. ஸோ என்ன ஆகுதுன்னா, இன்னொருத்த பற்றி எழுதியிருக்காரு. என்னென்னா, ஒரு காவ்ட் அவுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காவ்டுனா வந்துட்டு செதுக்கப்பட்ட ஒரு அவுல், மரத்தில் வந்துட்டு செய்வாங்கள்ல அதில். ஸோ அவுல் ஆன் ப்ராக்கெட், அதில் ஒரு ப்ராக்கெட் மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு 3 ஹேட் ப்ரஷஸ் வந்துட்டு
ஹோல்டு பண்ணியிருக்கிற மாதிரி. கிளாஸ் அப்படின்னா அதுங்களோட காலில். ஸோ ஹோல்டு பண்ணியிருக்கிற மாதிரி இவர் அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காரு. நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படின்னு. ஹவு ஷீ ஸ்மைல்ட் அட் தட் ஸோ லைக் அ மேன் டு திங்க் ஒன் நீடட் 3 ஹேர் ப்ரஷஸ் ஃப்ரம் த லிசனிங் இயர்ஸ் ஹேங் த வாய்ஸஸ். ஸோ அவங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு படிச்சுட்டு சிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 3 ஹேர் ப்ரஷஸ், அதாவது இந்த 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 3 ஹேர் ப்ரஷஸ்னால் ஹேட்டை வந்துட்டு ப்ரஷ் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படின்னா ஹேட் இல்லாமல் போக முடியாது குளிர் அப்படி இருக்கிறதுனால. ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரஷஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு 3 ஹேர் ப்ரஷஸ் வந்துட்டு தேவைப்பட்டது இவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம ரீட் பண்ணுறப்போ என்னடா இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் அப்படி தேவையா, மேபி அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, அவர் எழுதின லெட்டரு, அவர் முன்னாடி எழுதின லெட்டருன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க கையை அசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க பாடிக்கிட்டே இருக்குங்க. ஃப்ரம் த லிசனிங் இயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பாட்டு அந்த பிள்ளைங்க பாடிக்கிட்டே இருக்குதுங்க. ஒன்ஸ் அகெயின் said the Mrs. Meadows, but this time in parts, still without expression, fast, oh fast, with the gloom of cantaloupes added, one could scarcely help shuddering. Fade the roses of pleasure. Last time he had come to see her, Basil had worn a rose in his buttonhole. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைங்கிட்ட. பட் இந்த டைம் என்ன பண்ணணும், தனித்தனியாக பாடுங்க, மொத்தமாக சேர்த்து பாடாமல் தனித்தனியாக பாடுங்க, எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் பாடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க பாடுதுங்க, ஃபாஸ்ட் டூ ஃபாஸ்ட்னு பாடுதுங்க. எப்படின்னா வித் அ க்ளூம் ஆஃப் கான்ட்ரால்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தைங்க வந்துட்டு லோவஸ்ட் ஃபீமேல் சிங்கிங் வாய்ஸஸ் சொல்லுவாங்க. அதாவது டீப் வாய்ஸில் ரொம்ப மாதிரி மெதுவாக பாடுவாங்கள்ல, அதாவது லோவஸ்ட் வாய்ஸில் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி பாடுறாங்க அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்க பாடிட்டே இருக்காங்க. ஷடரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, அந்த பிள்ளைங்க ஷேக் ஆகிட்டே பாடுதுங்க. ஃபேட் த ரோசஸ் ஆஃப் ஃப்ளஷ்ன்னு பாடுதுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டு முடிச்சோனையும் பாடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு இடையில அவங்க பாடிட்டு இருக்கப்பே அவங்க ஒரு கனவு லோகத்துக்கு போகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன லெட்டர் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ என்ன யோசிக்கிறாங்களா, லாஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் ஹி ஹேட் கம் டு சீகர், கடைசி டைம் அவரை இவங்களை பார்க்குறதுக்கு அவர் வந்தப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவரோட பட்டன் ஹோலில் ஒரு ரோஸை வந்துட்டு மாட்டி விட்டுருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் வந்துட்டு ரோஸ் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் மாட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ரோஸ் மாட்டி விட்டுருக்காங்க. ஹவு ஹேண்ட்ஸம் ஹி ஹேட் லுக்ட் இன் த பிரைட் ப்ளூ சூட். ஸோ அவர் வந்துட்டு ப்ளூ சூட் அணிஞ்சிருக்கிறாரு, அதில் நல்லா பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருந்திருக்கிறாரு. வித் த டார்க் ரெட் நோஸ், அவரோட மூக்கு எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப செவந்து போயிருந்திருக்கு. அண்ட் ஹி நியூ இட் டூ, அவருக்கும் அது தெரியும். ஹீ குடன்ட் ஹெல்ப் நோயிங் இட். First he stroked his hair, then his mustache. His teeth gleamed when he smiled. அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க எப்படின்னா, அவர் வந்துட்டு முடியை வந்து எடுத்து விட்டார், அவரோட மீசை, முஸ்டாச் அப்படின்னா மீசை எடுத்து விட்டார். அவர் சிரிக்கிறப்போ அவரோட வந்துட்டு பல்லு க்ளீம் அப்படின்னா பளபளன்னு இருக்கும் போல். ஸோ சிரிக்கிறப்போ அவர் வந்துட்டு அழகாக இருப்பார் அப்படின்னு அவரை பற்றி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க எப்படி இருந்தார் லாஸ்ட் டைம் வந்தப்போ இப்படிலாம் நடந்துச்சுலான்னு யோசிச்சுட்ருக்காங்க. The headmaster's wife keeps on asking me to dinner. It's perfect nuisance. I never got an evening to myself in that place. But can't you refuse? Oh well, it does not do for a man in my position to be unpopular. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வேலையில் நடந்ததை சொல்லிட்டு இருக்காரு. எப்படின்னா ஹெட்மாஸ்டரோட ஒய்ஃப் வந்துட்டு டின்னருக்கு கூப்பிட்றாங்க, எனக்கு அது கடுப்பாக இருக்குது, போகிறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நான் என்னோட டைமில் வந்துட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது லெட்டர்ஸில் அவங்க இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க, நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் அப்படின்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேபி ஃபோனில் பேசிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்படி பண்ணேன்னா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா என்னோடய வேலைக்கு வந்துட்டு சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இட் டசன்ட் டூ ஃபார் அ மேன் இன் மை பொசிஷன் டு பி அன்பாப்புலர். ஸோ இது நான் பண்ணலைன்னா என்னோடய பொசிஷன் வந்துட்டு பெருசாக பாப்புலராக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறாரு. மியூசிக் கே மெஷர் வெயில்டு த வாய்ஸஸ். ஸோ இதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க பாடிக்கிட்டே இருக்குதுங்க, மியூசிக் கே மெஷர்னு பாடுதுங்க. த வில்லோ ட்ரீஸ் அவுட் சைட் த ஹை நேரோ விண்டோஸ் வேவ்ட் இன் த விண்ட். They had lost half their leaves. The tiny one that clung wriggled like fishes
காட் ஆன் லைன். இது என்ன அர்த்தம்னா அந்த அந்த பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு பாட்டு பாடுதுங்க. அதெல்லாம் லிரிக்ஸ், அந்த போமோட லிரிக்ஸு, சாரி அந்த பாட்டோட லிரிக்ஸு. ஐ எம் நாட் அ மேரியிங் மேன், த வாய்ஸ் வேர் சைலண்ட், த பியானோ வெயிட்டட். ஸோ என்ன ஆகுதுன்னா ஐ எம் நாட் அ மேரியிங் மேன் அவர் சொன்னது இவங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, பாடி முடிச்சிருச்சு. பாடி முடிச்சுட்டு எல்லாம் அமைதியாகிடுச்சுங்க. பியானோவும் நின்றுடுச்சு. பியானோ வாசிச்சுட்ருப்பாங்க, அந்த மியூசிக் நின்றுடுச்சு. Quite good, said Mrs. Meadow, but still in a strange, stony tone that the younger girls began to feel positively frightened. ஸோ என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரேஞ்சாக பாடுங்க. ஸ்டோனி டோன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி நீங்கள் பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த குழந்தைங்கிட்ட. ஸோ அதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இந்த குழந்தைங்க பயப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. பாசிட்டிவ்லி ஃப்ரைட்டானா என்ன இந்த அம்மா பாட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி யோசிப்போம்ல. ஸோ இவங்க மூடு என்னமோ வேறு ஒரு மூடில் இருக்குது, அதுக்காக அந்த பிள்ளைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் நவ் தேட் வி நியூ இட் வி ஷால் டேக் இட் வித் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் பாடுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ரெஷனோட பாடுங்க அப்படிங்கிறாங்க. ஆஸ் மச் as எக்ஸ்ப்ரெஷன் as you can put into it. திங்க் ஆஃப் த வேர்ட் கேர்ள்ஸ், யூஸ் யுவர் இமேஜினேஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஒரு லிரிக்ஸை பாடுறோன்னா அதில் இருக்க வார்த்தைகள்லாம் யோசிச்சுட்டு இமேஜினேஷனாக எக்ஸ்ப்ரெஷனோட பாடணும் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஃபாஸ்ட் ஓ ஃபாஸ்ட் கிரைட் மிஸ்ஸஸ் மெடோஸ். ஸோ இமேஜினேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூட்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஷனோட பாடுங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்களே பாடி காட்டுறாங்க. ஃபாஸ்ட் டு ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. தட் டு பிரேக் அவுட் அ லவுட் ஸ்ட்ராங் 40 a lament. And then in a second line, winter drear make the drear sound as if a cold wind there were blowing through it. ஸோ இவங்க பாடுறது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப லவுடாக பாடுறாங்க. லேமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது வந்துட்டு ஒரு ஒப்பாரி இல்லைனா புலம்பல் பாட மாதிரி. இல்லை 40 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரியான எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்காக பாடுறது. இவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் லைன் எப்படி பாடுறது எப்படி இருக்குன்னா, ஏதோ வந்துட்டு புயல் அடித்த மாதிரி இருக்கான். கோல்டு விண்ட் வேர் ப்ளோயிங், அதாவது குளிர்காற்று அடித்த மாதிரி அவங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேர் இயர் அண்ட் சி சேட் ஸோ ஆஃபுல்லி தட் மேரி பிரேஸ்லி ஆன் த மியூசிக் ஸ்டூல் ரிகிள்ட் ஹர் ஸ்பைன். ரிகிள்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெளிக்கிறது. ஸோ அந்த குழந்தைங்க பாடி பாடி என்ன ஆகுது, அதுங்களுக்கு உடம்புலாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா நெளிக்குது. த தேர்ட் லைன் ஷுட் பி க்ரெசாண்டோ. மூணாவது லைன் எப்படி இருக்கணும்னா க்ரெசாண்டோ. க்ரெசாண்டோ எப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டாக இழுத்துக்கிட்டே பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி பாடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க பாடுதுங்க. ஃப்ளீட்லி மியூசிக்ஸ் கேவ் மெஷர்னு அந்த பிள்ளைங்க பாட ஆரம்பிக்குதுங்க. பிரேக்கிங் ஆன் த ஃபஸ்ட் வேர்ட் ஆஃப் த லாஸ்ட் லைன் பாசஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த கடைசி லைனை வந்துட்டு பிரேக் பண்ணி பாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆன் த அதர் வேர்ட் on the word away you might begin to die to fade until the listening ear. ஸோ எப்படி பாடணும், இது வரைக்கும் இப்படி பிரேக் பண்ணி இமேஜினேஷன் யூஸ் பண்ணி இங்கே நீட்டி பாடுங்க, இங்கே குறைச்சி பாடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அவங்க மிஸ் மெடோஸ்ன்றவங்க. இஸ் நத்திங் மோர் தென் அ ஃபெயிண்ட் விஸ்பர். ஸோ த லிசனிங் இயர் அப்படின்னு முடிகிறப்ப எப்படி முடியணுமா, நீங்கள் வந்துட்டு அப்படியே முணுமுணுக்கிற மாதிரி விஸ்பரில் முடியணும் அப்படின்னு. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் எப்படி ரிலேட் பண்ண முடியும்னா, மியூசிக் கற்றுக்கிட்டவங்கனால இது ரிலேட் பண்ண முடியும். இந்த கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மியூசிக் கற்றுக்கிட்டாதவங்களுக்கு என்ன அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனி இந்த இடத்துல ஹை பிச்சில் பாடணும். நீங்கள் மியூசிக் சிங்கர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஹை பிச்சு, இந்த இடத்துல லோ பிச்சு, இந்த இடத்துல சரணம் ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. யூ கேன் ஸ்லோ டவுன் as much as you like, almost on the time last time now please. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு கடைசி லைனை ரொம்ப லோ சவுண்டில் ஸ்லோ டவுன் பண்ணி நீங்கள் பாடணும், இப்போ பாட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Again the two little taps. She lifted her arms again. Fast too fast. And the idea of settling down fills me with nothing but disgust. ஸோ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த இதில் தட்டிட்டு அந்த கையை எடுத்துகிட்டு இப்படி அசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க பாடிட்டே இருக்குதுங்க. அவர் எழுதின லெட்டர் வந்துட்டு இந்த அம்மா மைண்டில் ஓடிட்டே இருக்குது. த ஐடியா ஆஃப் செட்டிலிங் டவுன் ஃபில்ஸ் மீ வித் நத்திங் பட் டிஸ்கஸ்ட்னு எழுதியிருந்தார்ல, உங்க கூட வந்துட்டு நான் லைஃப் பண்ணி செட்டில் ஆகிறது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுதுங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருக்காருல. டிஸ்கஸ்னால் அசிங்கம், இல்லை வந்துட்டு இப்படி சொல்கிறது மோசம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கஸ் வாஸ் வாட் ஹி ஹேட் ரிட்டன். ஸோ என்ன போய் டிஸ்கஸ்ன்னு எழுதியிருக்காரு, டிஸ்கஸ் தானே எழுதியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி இவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. That was a good as to say their engagement was definitely broken off. ஸோ இப்போ என்ன சூழ்நிலை இருக்குன்னா, எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு சொல்லலாம், எப்படின்னா சொல்கிற சூழ்நிலையில் தான் இருக்கு. அவங்க என்கேஜ்மெண்ட் இப்போ ப்ரோக் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ
என்கேஜ்மெண்ட் நின்றுச்சு. தேர் என்கேஜ்மெண்ட் பீப்புள் ஹேட் பீன் சர்ப்ரைஸ்ட் இனஃப் தட் ஷீ ஹேட் காட் என்கேஜ்ட். ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கெலாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. த சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் வுட் நாட் பிலீவ் இட் அட் ஃபர்ஸ்ட், பட் nobody had been as surprised as she. She was 30, Basil was 25. ஸோ அங்கே இருந்தவங்களே யார் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னா சயின்ஸ் மிஸ் தானா. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இதை நம்பவே முடியாமல் இருந்தாங்கன்னா. ஏன்னா சயின்ஸ் மிஸ்க்கு 30 வயசு ஆகுது, இவங்களுக்கு 25 ஏஜ் ஆகுது. யாருக்குன்னா பேசிலுக்கு. It had been a miracle, simply a miracle, to hear him say as they walked home from church that very dark night. ஸோ என்ன ஆகுதுன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுட்டு அவங்க சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. அப்போ நைட்டு வந்துட்டு இருட்டாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இது ரொம்ப மிராக்கிளாக தெரியுது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யூ நோ somehow or other I have got fond of you. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியலை, ஆனால் என்ன சொல்கிறேன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபாண்டுனா ஒருத்தவங்க மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. And he had taken hold of the end of her ostrich feather bow, passes away from the listening air. ஸோ என்ன ஆகுதுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டது. ஹி ஹோல்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் ஹர் ஆஸ்ட்ரிச் ஃபெதர் போ அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டெக்கரேஷனை வந்துட்டு அவர் ஹோல்டு பண்ணது, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த குழந்தைங்க பாடிட்டே இருக்குதுங்க. ஸோ அவர் லெட்டர் எழுதுனது, அவர் முன்னாடி எழுதின லெட்டரு, அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன சூழ்நிலை நடந்துச்சு எல்லாத்தையுமே அந்த மியூசிக் கிளாஸ்லேயே அவங்க ரிமெம்பர் பண்ணுறாங்க. ரிப்பீட் சைட் மிஸ் மெடோஸ், மோர் எக்ஸ்ப்ரெஷன் கேர்ள்ஸ் ஒன்ஸ் மோர். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதோடய அவங்க நிறுத்தலை. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, ரிப்பீட் பண்ணுங்கள், இன்னும் எக்ஸ்ப்ரெஷன் கொடுங்க, மறுபடியும் பாடுங்க, இன்னும் ஒரு தடவை பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்க பாடுதுங்க. ஃபாஸ்ட் டூ ஃபாஸ்ட். த ஓல்டர் கேர்ள்ஸ் வேர் கிரிம்சன், சம் ஆஃப் தி யங்கர் ஒன்ஸ் பிகேன் டு க்ரை. ஸோ அந்த குழந்தைங்க பாடிக்கிட்டே இருக்குதுங்க. அப்போது அந்த பெரிய பிள்ளைங்களுக்குலாம் கிரிம்சன் அப்படின்னா சிகப்பு. ஸோ பாடி மூஞ்சியெல்லாம் சவந்து போயிடுச்சு, தொண்டையெல்லாம் சவந்து போயிடுச்சு. சின்ன பிள்ளைங்க என்ன ஆச்சுன்னா அழுகவே ஆரம்பிச்சிருச்சுங்களாம். பிக் ஸ்பாட்ஸ் ஆஃப் ரெயின் ப்ளூ அகெயின்ஸ்ட் த விண்டோ அண்ட் ஒன் ஹியர் த விண்டோஸ் விஸ்பரிங், நாட் தட் ஐ டு நாட் லவ் யூ. ஸோ என்ன ஆகுதுன்னா வெளியில் வந்துட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்துட்டு ஏதோ விஸ்பரிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த வாய்ஸ்லாம் வந்துட்டு அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இந்த லெட்டர் வந்துட்டு வாய்ஸாக மைண்டில் ஓடுது. ஒன்றை விரும்பாமலாம் கிடையாதுன்னு அவர் எழுதின அந்த வார்த்தை அவங்க மைண்டுக்குள்ளே வருது. பட் மை டார்லிங் இஃப் யூ லவ் மீ தாட் மிஸ்ஸஸ் மெடோ, ஐ டோன்ட் மைண்ட் ஹவு மச் இட் இஸ், லவ் மீ as little as you like. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன விரும்பினீங்கன்னா நீங்கள் எனக்கு எவ்வளோ கம்மியாக விரும்புகிறீங்கன்றது முக்கியம் இல்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னை மேலே நேசம் அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பட் ஷீ நியூ ஹீ டிடன்ட் லவ் ஹர். ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அந்த லெட்டரை வாசிச்சதுக்கப்புறம் அவருக்கு என் மேலே அன்பே இல்லைன்னு யோசிக்கிறாங்க. not to have cared enough to scratch out the word disgust. ஸோ அவங்களால அந்த டிஸ்கஸ்ட்டுங்கிற வார்த்தையை மட்டும் அவங்களால மறக்கவே முடியலாம், அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா டிஸ்கஸ்ட்டுங்கிறது அசிங்கம். ஸோ அதை வந்துட்டு அவங்களால யோசித்து பார்க்கவே முடியல. ஸோ தேட் ஷீ couldn't read it. ஸோ அவங்களால அதை ரீட் பண்ணவே முடியல. டிஸ்கஸ்ட்ன்றதை பார்த்துருந்தா அதுலேருந்து அவங்களால ரீட் பண்ணவே முடியல. soon autumn yields unto winter drear. ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, பாடிட்டே இருக்குதுங்க. இது லிரிக்ஸு. should have to leave the school too. ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்க, நான் ஸ்கூலை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. she could never face the science mistress or the girls after it to got known. ஸோ நான் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, சயின்ஸ் டீச்சர் என்னால் பார்க்க முடியாது, அங்கே இருந்த குழந்தைங்க யாருமே பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அது இல்லை, அதனால் யாருமே ஃபேஸ் பண்ணவங்களால முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. she would have to disappear somewhere. எங்கேயாவது நம்ம மறைஞ்சு போயிடணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க passes away அப்படின்னு சொல்லி பாடுதுங்க. the voices began to die, to fade, to whisper, to vanish. ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்களே அந்த passes away அப்படிங்கிறத மெதுவாக பாடுங்கன்னு, அதே மாதிரி அந்த குழந்தைங்க மெதுவாக பாடி முடிச்சிருச்சுங்க. suddenly the door opened. A little girl in blue walked fussily up the aisle. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஃபசிலி அப்படின்னு என்ன அர்த்தம்னா டக்குன்னு வருது. அதாவது
படபடன்னு வருது. ஸோ ஒரு குட்டி குழந்தை என்ன பண்ணுது, ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு ஒரு டோரை திறக்குது. அவங்க கிட்டக்க வருது, இந்த லேடி கிட்ட வருது, மிஸ்ஸஸ் மெடோ கிட்ட வருது. ஹேங்கிங் ஹர் ஹெட், பைட்டிங் ஹர் லிப்ஸ் அண்ட் ட்விஸ்டிங் அண்ட் சில்வர் பேங்கிள் ஆன் ஹர் லிட்டில் wrist. ஸோ என்ன ஆகுதுன்னா, தலையை குனிஞ்சிக்கிட்டே அவள் வாயை கடிச்சிக்கிட்டே கையில் இருக்க வலையில் அப்படி ஊட்டிக்கிட்டே அந்த பொண்ணு என்ன சொன்னதுன்னா, ஷீ கேம் அப் த ஸ்டெப்ஸ் அண்டு ஸ்டூட் பிஃபோர் மிஸ்ஸஸ் மெடோ. ஸோ அந்த பொண்ணு எப்படி நடந்து வருதுங்கிற எக்ஸ்ப்ரெஷனை கூட இவங்க சொல்லியிருக்கிறாங்க. வெல் மோனிகா, வாட் இஸ் இட்? அந்த வந்த பொண்ணு பேர் மோனிகா. ஸோ மிஸ்ஸஸ் மெடோ கேட்குறாங்க, என்ன எதுக்காக இங்கே வந்திருக்க மோனிகான்னு கேட்குறாங்க. ஓ இஃப் யூ ப்ளீஸ் மிஸ் மெடோஸ், said the little girl, gasping. Miss Watt wants to see you in the mistress's room. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, யாருன்னா மிஸ் வாட் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை மிஸ்ட்ரஸ் ரூமில் வந்து சந்திக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி வெல் said Mrs. Meadows and she called to the girls. I shall put you on to your honor to talk quietly while I am away. But they were too subdued to do anything else. Most of them were blowing their noses. ஸோ என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் போக போகிறேன், நீங்கள் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணலாம், பேசலாம், ஆனால் அமைதியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அதை பண்ணுறது கூட எனர்ஜி இல்லையா, ஏன்னா பாடி அதுங்க டயர்டாகிடுச்சுங்க. மூச்சு வலி அப்போ தான் மூச்சு விடுதுங்க, ஏன்னா மூச்சு இழுத்து பாடி இப்போ தான் வந்துட்டு நல்லா மூச்சு விடுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The corridors were silent and cold. They echoed to Mrs. Meadows' step. ஸோ அந்த காரிடர் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஸ்டெப்ஸ் டக்கு நடந்து வராங்களா, அது வந்துட்டு எதிரொலிக்குது. த ஹெட் மிஸ்டர் சாட் அட் ஹர் டெஸ்க். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹெட் மிஸ்டர் அவங்க டெஸ்கில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க தான் மிஸ் வாட் போல். ஃபார் அ மொமெண்ட் ஷீ டிட் நாட் லுக் அப். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அவங்கள நிமிர்ந்தே பார்க்கல. ஷி வாஸ் அஸ் யூஸ்வல் entangling her eyeglasses which had got in her lace tie. ஸோ கழுத்தில் வந்துட்டு அந்த ட்ரெஸ் போடுறப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கழுத்தில் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு மாட்டியிருப்பாங்கல்ல, அதை அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. அந்த கழுத்தில் கிளாஸ் மாட்டியிருப்பாங்கல்ல, அதை அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. Sit down, Mrs. Meadows, she said very kindly, and she picked up a pink envelope from a blotting pad. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, உட்காருங்க மிஸ்ஸஸ் மெடோஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு என்வெலப் எடுக்கிறாங்க. ஐ சென்ட் யூ ஃபார் ஜஸ்ட் நவ் பிகாஸ் திஸ் டெலகிராம் ஹேஸ் கம் ஃபார் யூ. நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டு விட்டுருக்கேன்னா, அந்த டெலகிராம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அ டெலகிராம் ஃபார் மீ மிஸ்ஸஸ் வாட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டெலகிராம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Basil, he had committed suicide, decided Miss Meadows. Her hand flew out, but Mrs. Watt held the telegram back a moment. I hope it is not bad news, she said, so more than kindly, and Mrs. Meadows tore it to open. ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்கள் ஃபியான்ஸை வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு இவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, இவங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கெட்ட நியூஸும் வந்திருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் வாட் சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டரை பிரித்து ஓப்பன் பண்ணி படிக்கலான்னு அதை பிரிக்கிறாங்க. Pay no attention to letter. Must have been mad. Bought hat stand today, Basil. She read. She couldn't take her eyes off the telegram. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி எழுதின லெட்டரை பற்றி நீ கண்டுக்காத, நான் வந்துட்டு கோவத்தில் இருந்தேன், நான் உனக்காக என்ன வாங்கியிருக்கேன்னா ஹேட் ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. யார் அனுப்பியிருக்காருன்னா, அவங்க ஃபியான்ஸ் அனுப்பியிருக்காரு. ஸோ அவங்களால அந்த டெலிகிராம்லேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. I do hope it is nothing very serious, said Miss Watt, leaning forward. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லெட்டர் இவங்க படிச்சுட்டு இருக்கப்பே மிஸ்ஸஸ் வாட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன எதுவும் ப்ராப்ளமாக, ரொம்ப சீரியஸான விஷயம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Oh no, thank you, Miss Watt, blushed Mrs. Meadows. It's nothing bad at all. And she gave an apologetic லிட்டில் லாஃப். ஸோ என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் ப்ளஷ் பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ் மெடோ. இது வந்துட்டு பெரிய விஷயம், கெட்ட விஷயம்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். அப்பாலஜெட்டிக் அப்படின்னா சாரி கேட்குற மாதிரி சின்னதாக சிரிக்கிறாங்க. இட் இஸ் ஃப்ரம் மை ஃபியான்சி சேயிங் தட் there was a pause, I see, said Mrs. Watt. ஸோ என் ஃபியான்சி என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா அப்படின்னு சொல்லி திக்கிக்கிட்டே சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் வாட் கேட்குறாங்க. சரி, அவங்க தெரிஞ்சுக்க விரும்பல, ஃபியான்சி அனுப்பியிருக்காங்க மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் another pause. Then you have 15 minutes more for your class, Mrs. Meadow, haven't you?
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் உங்கள் கிளாஸ் முடிய 15 நிமிஷம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் மிஸ்ஸஸ் வாட், ஷி காட் அப், ஷி ஹாஃப் ரேன் டுவர்ட்ஸ் த டோர். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆமான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு டோர்கிட்ட பாதி தூரம் போயிட்டாங்க. ஓ ஜஸ்ட் 1 minute மிஸ்ஸஸ் மெடோஸ் said மிஸ்ஸஸ் வாட். ஐ மஸ்ட் சே ஐ டோன்ட் அப்ரூவ் ஆஃப் மை டீச்சர்ஸ் ஹேவிங் டெலகிராம் சென்ட் to them in school hours unless in case of very bad news such as death. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கரெக்டாக கதவு கிட்ட போகிறப்பயே இவங்க என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ் என்ன கூப்பிட்றாங்க, மிஸ்ஸஸ் வாட் என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ் வாட் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டு என் டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே எந்த ஒரு டெலகிராமும் வரதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அது ஏதாவது பெரிய நியூஸு, பேட் நியூஸு, அதாவது இறப்பு செய்தியாக இருந்தால் மட்டும் டெலகிராம் அனுப்பலாம். அதை தவிர்த்து மற்ற டெலகிராம் எதுவுமே ஸ்கூலில் அலோவ் பண்ணுறது அப்ரூவல் கிடையாது அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பிளைன் மிஸ்ஸஸ் வாட். or a very serious accident or something to that effect. Good news Mrs. Meadow will always keep you know. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கெட்ட செய்திகள், ஏதாவது அவசரமான செய்திகள் தான் ஸ்கூலுக்கு டெலகிராம் அனுப்பலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. On the wing of hope, of love, of joy, Mrs. Meadows sped back to the music hall, up to the aisle, up to the step, over to the piano. ஸோ இப்போ இவங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு, எப்படி சொல்லுது, ஒரு அன்பு பெருக்கெடுக்குது. மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மியூசிக் கிளாஸ்க்கு போகிறாங்க, அதே பிளேஸில் ஏறுறாங்க, பியானோ கிட்டக்க போகிறாங்க. பேஜ் 32 மேரி, ஷீ செட். பேஜ் 32. இப்போ என்ன பண்ணுறாங்க, பழையபடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பேஜ் 32 எடுங்க அப்படிங்கிறாங்க மேரி கிட்டக்க. பேஜ் 32 எடுக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு எல்லோ கலர் ஃப்ளாரில் விட்டுருந்தாங்கல்ல, அது இப்போ மறுபடியும் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. Picking up the yellow chrysanthemum, she held it to her lips to hide her smile. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து அவங்க லிப்ஸ் கிட்ட வைக்கிறாங்க, ஹிப்ஸ் கிட்ட, வாய்க்கிட்ட வைக்கிறாங்க, லிப்ஸ் கிட்ட. எதுக்குன்னா அவங்க சிரிப்பை அடக்க முடியலையா அந்த சந்தோஷத்தில், அதனால் வாயை வச்சு மறைக்கிறாங்க. Then she turned to the girls wrapped with her baton. Page 32 girls, page 32. மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, 32வது பக்கத்தை எடுத்து பாட ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, we come here today with the flowers overladen, with the baskets of fruit ribbons to boot, to congratulate. அதாவது இது சந்தோஷமான சாங். முதல்ல வந்துட்டு ஒரு புலம்பல் சாங், இப்போ சந்தோஷமான சாங். Stop, cried Mrs. Meadows. This is awful, this is dreadful. And she beamed at her girls. What's the matter with you all? Think girls, think of what you are singing. ஸோ பாடிட்டு இருக்கப்பே குழந்தைங்கள ஸ்டாப், என்ன நீங்கள் எப்படி பாடுறீங்க, உங்கள் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி நல்லா பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ் யுவர் இமேஜினேஷன். With the flowers overladen basket of fruits, ribbons to boot and congratulate, Miss Meadows broke off. அவங்களும் அதை பாட ஆரம்பிக்கிறாங்க. Don't look so doleful girls. அதாவது நீங்கள் ரொம்ப டோல்ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சோகமாக பாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சோகமாக பாடாதீங்க, ஹாப்பியாக பாடுங்க, எக்ஸ்ப்ரெஷனோட பாடுங்க அப்படிங்கிறாங்க. இட் ஆட் டு சவுண்ட் வார்ம், ஜாய்ஃபுல், ஈகர். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, நல்லா வார்ம்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் ஈகராகவும் பாடணும். கங்க்ராச்சுலேட் ஒன்ஸ் மோர், குவிக்லி ஆல் டுகெதர், நவ் தென். ஸோ கங்க்ராச்சுலேட் ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறத மறுபடியும் பாடுங்க, எல்லோரும் சேர்ந்து பாடுங்க, இப்போ பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் திஸ் டைம் மிஸ்ஸஸ் மெடோ வாய்ஸ் சவுண்டட் ஆல் ஓவர் த அதர் வாய்ஸஸ், ஃபுல் டீப் க்ளோயிங் வித் எக்ஸ்ப்ரெஷன். இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, மிஸ்ஸஸ் மெடோஸோட வாய்ஸ் வந்துட்டு எல்லாரோட சவுண்டாக தெரியுது, ரொம்ப சந்தோஷமாகவும் டீப்பாகவும் க்ளோயிங்காகவும் இருக்குது. அவங்க எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு க்ளோயிங்காக இருக்குது. ஸோ அவங்க சோகமாக இருக்கப்போ சோகமான பாடல், சந்தோஷமாக இருக்கிறப்போ சந்தோஷமான பாடல். இதோட இந்த லெசன் முடியுது. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Kathleen Mansfield Murry, 1888 to 1923, was a New Zealand short story writer who wrote under the pen name Kathleen Mansfield. ஸோ இவங்களோட ஃபுல் நேம் என்னென்னா Kathleen Mansfield Murry. அவங்க வந்துட்டு 1880 பிறக்கிறாங்க, 1923 இறந்துடுறாங்க. இவங்க நியூசிலாந்தை சார்ந்தவர்கள், ஒரு சிறுகதை எழுத்தாளர். அவங்களோட ஒரு பென் நேம் என்னென்னா Kathleen Mansfield அப்படிங்கிற பென் நேமில் எழுதுகிறாங்க. She left New Zealand at the age of 19 and settled in the United Kingdom, where she gained the friendship of great writers such as D.H. Lawrence and Virginia Woolf. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 19 வயசுலேயே நியூசிலாந்தை விட்டு வெளியேறி யூகேயில் போய் செட்டில் ஆகிறாங்க. அங்கே இவங்களுக்கு ஃபேமஸான ரைட்டர்ஸோட
ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. யாருன்னா டிஹெச் லாரன்ஸ் அண்ட் வர்ஜினியா வுல்ஃப். இவங்க 2 பேருமே லிட்ரேச்சரில் ஒரு ஃபேமஸான ரைட்டர்ஸு. பிளிஸ் அண்ட் த கார்டன் பார்ட்டி வேர் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை ஹர். ஸோ இவங்க நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணி ஒரு கலெக்ஷனாக எழுதியிருக்கிறாங்க. அதோட பேர் என்னென்னா பிளிஸ் அண்டு த கார்டன் பார்ட்டி. ஷீ ரோட் மெனி போம்ஸ் அண்ட் ஹர் கலெக்டர் லெட்டர்ஸ் வேர் அ கிரேட் சக்ஸஸ். ஸோ இவங்க நிறைய போம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. நிறைய லெட்டர் கலெக்ஷன், இவங்க எழுதின லெட்டர் கலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அவங்க வாழ்ந்த பீரியடில். டிஸ்கஷன் செஷன். இந்த சப்ளிமெண்ட்ரி மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, டீச்சர்ஸ் மூட் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் சில்ட்ரன். இவங்க வந்துட்டு அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம், அவங்க ஃபியான்சிகிட்டேருந்து வந்துட்டு அவங்க பர்சனல் ப்ராப்ளம். ஸோ அவங்க சிங்கிங்கோட ஒரு தீமோ இல்லை அந்த சிங்கிங்கோட மூடோ எக்ஸ்ப்ரெஷனோ அவங்க வந்துட்டு அவங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அவங்க சோகமாக இருக்கப்போ லேமெண்ட் பாட வைக்கிறாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்கிறப்போ ஹாப்பியான சாங்ஸ் பாட வைக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு இது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம மூட் வந்துட்டு டீச்சர்ஸை டீச்சர்ஸோட மூட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எப்போயுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஈவன் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் சில ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் ஒரு டீச்சர் என்ன பண்ணுவார், சைனீஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் அந்தளவுக்கு சேடாக இருப்பார், ரொம்ப நேரம் சேடாக அப்படி நடந்து வந்துட்டுருப்பார். திடீர்னு கிளாஸ்க்கு போனோடனே ஃப்ரெஷ் ஆகிடுவார். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள், ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் நம்ம மூடுமே ரெஸ்பான்சிபிள் தான். ஸோ அந்த வீடியோ எனக்கு பார்த்தேன். இன்னொன்று என்னென்னா, குழந்தைங்க வந்துட்டு நிறைய ட்ராமாஸ் அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா டீச்சர்ஸோட பர்சனல் ப்ராப்ளம்னால சில டைம் வந்துட்டு கோவமோ இல்லை திட்டுறதோ எதுவுமே இப்போ அப்படி கிடையாது, அடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது. பட் திடீர்னு ஒரு சின்ன முகசுளிப்பு கூட குழந்தைங்களை வந்துட்டு மென்டலாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க, அவங்க மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க, சொசைட்டியை பார்த்து தான் அதிகமாக கற்றுப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் அஃபெக்ட் பண்ணும். இதுலேயே அந்த மேரிங்கிற பொண்ணு வந்துட்டு அப்படி தான், எப்போயுமே அவள் ரெகுலராக பண்ணுற அந்த விஷயந்தான். இந்த தடவை வந்துட்டு அவங்க இது பெருசாக கண்டுக்காமல், அவங்க பர்சனல் ப்ராப்ளம்னால கண்டுக்காமல் இருந்தது. ஒரு தேங்க்யூன்னு அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ டீச்சர்ஸோட பர்சனல் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு நம்ம யாரையுமே வந்துட்டு ப்ளேம் பண்ண முடியாது, நம்ம தான் அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு சரி பண்ணிக்கணும். இது வந்துட்டு ஒரு டீச்சராகவோ, நான் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன், நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கேயும் நிறைய மென்டல் ப்ரெஷர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ப்ரெஷர்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே சில்ட்ரன்ஸுங்கிறவங்க ஒரு ஃப்ளாஸ் மாதிரி, அவங்கள வந்துட்டு நம்ம நல்லபடியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அதுக்காக தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதை எப்போயுமே மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. அதில் மாதிரி இந்த டீச்சர்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஒரு பயஸிங் இருக்கும். நல்லா படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்க்கு ஒரு பயஸ், படிக்காதவங்க ஸ்டூடெண்ட்க்கு ஒரு பயஸ். அது வந்துட்டு கரெக்டாக ஹெல்த்தியானதான்னு கேட்டால் கிடையாது. எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ, அவங்க ஐக்யூ எவ்வளோ இருக்கோ அவங்க அதை வந்துட்டு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் வந்துட்டு கரெக்டான விஷயம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட நான் கேட்குறேன் என்னென்னா, நீங்கள் அண்டர்கோ பண்ண விஷயத்துலையே உங்கள் டீச்சர் பண்ணது ஏதாவது பாதிச்சிருக்கும்ல, அது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ், இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.